தமிழகத்தில் ஆட்சிப்பீடத்தை அலங்கரித்து வரும் தாவேகா தலைமையிலான அரசு தற்போது நாடாளுமன்றத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்க்கும் வகையிலும் மத்திய அரசு தொகுதிகளை மறுவரை செய்யும் உத்தேசத்திற்கான நடவடிக்கைகளில் அந்த மசோதாவை கொண்டு வரும் நிலையில் தற்போது தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலைகளை அறிந்து கொள்வதற்காகவும் தற்போது தமிழகத்தின் நிலையை உறுதிப்படுத்தும் வகையிலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்களுக்கான அவசர கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்று திரட்டி அதன் மூலமாக தனது நிலைப்பாட்டையோடு தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மத்திய அரசால் மேற்கொள்ள உத்தேசித்துள்ள தொகுதி மறுவரை பணிகளை மற்றும் அதனால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்து தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களை ஒன்று திரட்டி ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கலந்தாய்வு கூட்டம் பெரும் அரசியல் விவாதங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. தாவேகாவில் இதுவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இல்லாத நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த கூட்டத்தை தமிழக அரசு எடுத்திருக்கும் முயற்சி சரியான பார்வைதானா என்ற கேள்விகளும் விமர்சனங்களும் எழுந்திருக்கும் நிலையில் இந்த கூட்டத்திற்கான அழைப்புதலை டெல்லியில் உள்ள அரசு இல்லத்தின் மூலமாக தமிழகத்தை சார்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து தாவேகா ஆட்சி அமைந்தது முதலே பிரதான எதிர்க்கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசை கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் கூட்டணி கட்சிகளும் தோழமை கட்சிகள் கூட அவ்வப்போது அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் அவர்கள் வெளியிடும் சில கருத்துகளால் கூட்டணி தர்மங்களை மீறி பேசப்படும் விவாத பொருளாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக பங்கேற்பார்களா? அப்படி பங்கேற்றால் அவர்களின் நிலைப்பாடுகள் எதுவாக இருக்கும் என்பதான கேள்விகளை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழலில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாகவும் காவேரி உரிமை தொடர்பாகவும் கடந்த வாரம் முழுவதும் தமிழகத்தில் மிகப்பெரிய விவாதங்கள் உருவெடுத்த பொழுது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு நிலையில் இருந்தபடி முதலமைச்சரை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதான குரல்களை ஓங்கி ஒலித்திருந்தனர். அப்பொழுது இந்த கூட்டத்தை கூட்டாமல் தொடர்ந்து மௌனம் காத்து வந்த தாவேகா அரசு தற்போது அந்த எதிர்க்கட்சிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கைகளை நிராகரித்து செய்த நிலையில் தற்போது யாருமே எதிர்பாராத விதமாக தொகுதி மறுவரையறை மசோதாவை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சி எம்பிகளுக்கும் அரசு அழைப்பு விடுத்திருப்பது இந்த நேரத்தில் ஆளும் கட்சியான தாவேகா சார்பில் நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் ஒரு உறுப்பினர்களும் இல்லாத இந்த நிலையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதன் வாயிலாக அரசியல் நோக்கர்களின் பார்வைகள் வேறு விதமான கோணங்களில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அனைத்து கட்சி எம்பிகளின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பல அரசியல் கணக்கீடுகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தாவேகா அரசு தனி ஆர்வத்துவம் செய்ய முழுகிறது என்பதான திமுகவின் குற்றச்சாட்டுகளை பொய்யாக்கி மாநில உரிமைகளுக்காக எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் விரும்புகிறார் என்பதை காட்டுவதற்கும் இந்த கூட்டம் ஒரு உதவிகரமாக இருக்கும் எனும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நடந்து முடிந்த தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு பாஜகவுடன் இணையவும் குறைந்தபட்ச செயல் திட்டங்களை கொண்டு தொகுதி மறுவரை மசோதாவை ஆதரிக்கவும் திமுக ஆலோசித்திருப்பதாகவும் சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான சில உறவுகள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு முற்றுக்கட்டை போடவும் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மாற்று ஏற்பாடின் களமாகவும் இது அமையும் உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பாக எதிர்த்த மசோதாவுக்கு தற்போது ஆதரவு அளிக்கலாம் என திமுக ஒருவேளை முடிவு செய்தால் இதன் மூலம் திமுகவின் இரட்டை நிலைப்பாட்டை அம்பலப்படுத்தவும் தாவேகா அரசுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கருதப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் திமுக ஒருவேளை இந்த கூட்டத்தை புறக்கணித்தால் அனைத்தையும் தங்களுக்கான மைலேஜாக மாற்றிக்கொள்ளவும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட கூட்டங்கள் நடத்தப்படும் போது வேண்டுமென்றே அதை புறக்கணித்த எதிர்க்கட்சிகள் என்பதான பட்டியலிடுவதற்கும் அது உதவியாக இருக்கும் என்றும் தாவேகா அரசு தற்போது திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சொந்த பிரதிநிதிகளே இல்லாத நிலையில் எதிர்க்கட்சிகள் மற்றும் தோழமை கட்சிகள் மூலம் தங்களின் கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் ஒலிக்க செய்யும் வகையிலும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதனால் ஒரே கல்லில் 4 மாங்காய் என்பதைப் போல தொலைநோக்கு பார்வையோடு தங்களின் அரசியல் சாம்ராஜ்ய காய் நகர்த்தும் பணிகளை தற்போது தாவேகா அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் எனவே இந்த கூட்டத்தின் பொழுது எடுக்கப்படுகிற முக்கிய முடிவுகளும் இதில் பங்கேற்க போகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகையையும் வைத்து தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை எளிதாக தீர்மானிக்க முடியும் என சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.